விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026-2027 ஆண்டின் திருத்திய நிதிநிலை அறிக்கையில் மற்றும் வேளாண் அறிக்கையிலும் நிதிநிலை அறிக்கையில் பேச வாய்ப்பளித்தமைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதற்கண் சேவை உரிமை சட்டம் அதை நிறைவேற்ற நிறைவேற்றக்கூடிய அந்த அறிவிப்புக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கோரிக்கையை தான் பாட்டாளி மக்கள் கட்சி 13 வருடங்களாக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. 21 மாநிலங்களில் இந்த சேவை உரிமை சட்டம் அமலில் இருக்கிறது. இந்த சேவை உரிமை சட்டம் வந்ததுன்னா பர்த் சர்டிபிகேட்டு, டெத் சர்டிபிகேட்டு, பட்டா, இந்த EB ரேஷன் கார்டு போன்றவையெல்லாம் எளிதில் மக்களுக்கு போய் சேரும். அதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இயற்கை விஞ்ஞானி பெரியவர் நம்மாழ்வார் அவர்கள் பெயரிலும், சேவை செம்மல் அஞ்சலை அம்மாள் அவர்கள் பெயரிலும் விருதுகள் வழங்கி கௌரவிப்பதை மனமார்ந்த வாழ்த்துக்களோடு வரவேற்கின்றோம். இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் பெயரில் இயற்கை வேளாண் பட்டய படிப்பு, டிப்ளமா படிப்பு சொல்லிக் கொடுக்கும் பல்கலைக்கழகத்திற்கு அவர் பெயர் அமைக்கப்படுவதாக அறிவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. மகளிர் விவசாயிகளுக்கு அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பல நல்ல திட்டங்களை அறிவித்திருக்கிறீர்கள். அதற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த நிதிநிலை அறிக்கையில் நாங்கள் தமிழகமே எதிர்பார்த்த அந்த தமிழக விவசாயிகளின் கூட்டுறவு கடன் மொத்தமாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற அந்த அறிவிப்பு வராமல் இருந்தது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது. எங்களுக்கு அது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை பார்த்திங்கன்னா ஒரு 8 கோடி பேர் இருக்கும். அதில் தமிழ்நாட்டில் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஒரு 5 கோடி பேராவது இருப்பாங்க. அப்போ நிதிநிலை அறிக்கையில் 4,72,580 கோடியை நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்தார். ஆனால் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் வேளாண் அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் 14,000 கோடி தானா? 5 கோடி பேருக்கு வெறும் 14,000 கோடி தான் நீங்கள் தாக்கல் செய்திருக்கிறீர்களா? நீங்கள் 22 டிபார்ட்மெண்ட், கால்நடை, பால்வளம், வனத்துறை, கூட்டுறவு, பட்டு, கைத்தறி, இப்படின்னு வணிக வரி, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்த்து 22 டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சேர்த்து தான் 58,000 கோடி இந்த நிதிநிலை பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறீர்கள். ஆனால் வேளாண் துறைக்கு வெறும் 14,000 கோடி தான். இது ரொம்ப 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 கம்மி. அதுவும் 5 கோடி பேருக்குன்ற போது ரொம்ப கம்மி. இதுக்கு 2 மணி நேரம் டீட்டெயில் பட்ஜெட்டை நம்முடைய மாண்புமிகு அக்ரிகல்ச்சர் வேளாண் துறை அமைச்சர்கள் தாக்கல் செய்திருந்தார். அதில் நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனால் நம்ம எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் இல்லை. அதை தான் நம்ம சொல்லணும். இப்போது பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிறோன்னா நாங்கள் கூட தான் பட்ஜெட் போடுவோம். கஷ்டம்தான். வெறும் கையில் முழம் போடுறது என்பது ரொம்ப ரொம்ப சிரமம் தான். வீட்டு வாடகையா, EBயா, ஹாஸ்பிட்டல் பில்லா, ஸ்கூல் ஃபீஸா, இல்லை EMI கட்டணுமா, ப்ரொவிஷன் வாங்கணுமா, தாய்மாமன் சீரை முதலமைச்சர் கொடுத்துருவாரு, அத்தை சீரு பாட்டி சீரு நம்ம தானே கொடுக்கணும். அப்போல்லாம் என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ வேலை இருக்கிறது. இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு தான் ஒரு பட்ஜெட் ஒரு குடும்ப தலைவி போடுவாங்க. நீங்களும் அதை மாதிரி தான் மனசில் வைத்துக்கொண்டு EMIக்கு 78,680 கோடி போட்டிருக்கிறீங்க. அரசு இயந்திரம், அதாவது ஒரு கவர்மெண்ட் மிஷினரி நல்லா நடக்கணும்னா 91,032 crores. அதே போல் பென்ஷனுக்கு 41,846 கோடி. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,32,878 கோடி ரூபாய்கள் நம்ம கவர்மெண்ட் மிஷினரி அரசு இயந்திரம் நல்லா நடக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணுன்றதுக்காக கொடுத்துருக்கிறீங்க. மானியம் பார்த்தீங்கன்னா 1,74,494 கோடி. இது என்ன பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு மட்டும் இலவச கரண்ட்டில் எல்லாத்துக்குமே, வீடுகளுக்கு கூட ஒரு சில யூனிட் வந்து அது கொஞ்சம் மானிய விலையில தான் கொடுப்போம். சத்துணவு, அப்புறம் வந்து இந்த கேஸ் சிலிண்டர், வீடு, எல்லாத்துக்குமே மானியம் இருக்கிறது. விவசாயத்துக்கு மட்டும் இல்லை, மொத்தமாகவே மானியத்துக்கு 1,74,000 கோடி, 74,494 கோடி வழங்கியிருக்கிறீர்கள். இவ்வளவையும் வழங்கிட்டு விவசாயத்துக்கு 14,000 கோடி தான் கொடுத்துருக்கிறீங்க. அப்போ பெண்கள் வந்து பட்ஜெட் போடும்பொழுது குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடாமல் இருந்துருவாங்களா?
சாப்பாடு போட்டு தான் ஆகணும். அப்போ அந்த சாப்பாடு போடுற அந்த விவசாயிக்கு பட்ஜெட் ஏன் இவ்வளோ கம்மியாக போட்டீங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி, வேற எதுவும் இல்லை. இந்த பட்ஜெட்டில் மூலதன செலவுகளுக்கு 56,985 கோடி ஒதுக்கி இருக்கிறீர்கள். அது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ரோடு, அப்புறம் ஹாஸ்பிட்டலு, பிரிட்ஜு, ஸ்கூலு, இதுக்கெல்லாம் நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீங்க. ஆனால் இதில் முக்கியமாக ஒதுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீர்ப்பாசன திட்டங்களுக்கு நிதியை அதிகமாக ஒதுக்கி இருக்க வேண்டும். இந்த நீர்ப்பாசன திட்டங்கள் பேரை மட்டும் படிச்சிடுறேன். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம், தர்மபுரி காவிரி உபர்நீர் திட்டம், அரியலூர் சோழர் பாசன திட்டம், காவிரி சரபங்கா திருமணி முத்தாறு கால்வாய் இணைப்பு திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம் மற்றும் தென்பெண்ணை துறிஞ்சலாறு இணைப்பு திட்டம், பாலாற்றில் தடுப்பணைகள் பாசன திட்டம், பாண்டியாறு புன்னம்புழா திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2.0, மேட்டூர் அணை வலதுகரை கால்வாய் நீட்டிப்பு திட்டம், தோணிமடுவு பாசன திட்டம், படேத்தலாவ் ஏரி கால்வாய் திட்டம், பாலேகுழி ஏரி கால்வாய் திட்டம், இத்தனை திட்டங்கள் இருக்கிறது. இந்த திட்டங்களுக்கு, நீர்ப்பாசன திட்டங்களுக்கு அதிகப்படியான நிதியை மூலதன செலவுகளில் ஒதுக்கி இருக்க வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 950 மில்லிமீட்டர் மழை வருஷத்துக்கு பெய்யுது. இது போதுமான மழை தான். நம்மளுடைய சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், தென்கிழக்கு வடமேற்கு அந்த மான்சூனில் நமக்கு நல்ல மழை பெய்யுது. ஆனால் அந்த மழை தண்ணி எல்லாம் கடலில் வீணாக கலந்துடுது. எப்படி பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் தமிழ்நாட்டில் மழை ஒரு 50 நாட்களாவது பெய்யும். அப்போ நிலத்தடி நீர் வளம் பெறும், மீதியெல்லாம் கடலுக்கு போயிடும். ஆனால் இப்போ 30 நாளில் இந்த 2 மான்சூன்லையும் மழை பெஞ்சு மொத்தமாக தண்ணிலாம் வேக வேகமாக கடலில் போயிடுது. அதனால இந்த இரிகேஷன் ஸ்கீம்ஸ்னா 2 விதமாக இந்த தண்ணீரை நாம் சேமிக்க முடியும். இந்த மழை தண்ணியை 2 விதமாக சேமிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பணைகள் கட்டலாம். பாலாறில் தடுப்பணைகள் கட்டலாம், காவிரி ஆறில் தடுப்பணைகள் கட்டலாம். அந்த காவிரிக்கு நான் சொன்னேன் 420 கிலோமீட்டர் ஓடுதுன்னு. 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகள் கட்டினால் கண்டிப்பாக இந்த தண்ணீரை கடல்ல போகாம நம்மளால சேமிக்க முடியும். நீங்க 420 கிலோமீட்டர்ல 10னா 42 தடுப்பணைகள் கட்டணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு 25-30 தடுப்பணைகள் கட்டினா கூட 20 டிஎம்சி தண்ணீரை நம்ம கடல்ல போகாம நம்மளே சேர்த்து வச்சுக்கலாம். அந்த 20 டிஎம்சி தண்ணீர் இருந்தா பாசன திட்டத்துக்கு உபயோகமாயிடும். தர்மபுரிக்கு 2 டிஎம்சி தண்ணி தான் தேவைப்படும், சேலத்துக்கு 5 டிஎம்சி தண்ணி. இப்படி இருந்தாலே இந்த மாவட்டங்கள் விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதாவது காவிரி ஆறு, பாலாறு, எல்லா ஆறுகள், கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல 35 பெரிய ஆறுகள் இருக்கு. அதுல 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினால் கடலில் கலக்கும் நீரை நம்ம வேஸ்ட் பண்ணாம அதை நம்ம சேமித்தாலே நம்ம 100 டிஎம்சி தண்ணீர் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலே சேமித்து கொள்ளலாம். இதுக்கு அப்புறம் யாரையும் கேட்க தேவையில்லை. காவிரி யாருக்கா கர்நாடகா கிட்ட கையேந்த வேண்டியதில்லை, கேரளா கிட்ட இந்த புன்னம்புழா இந்த திட்டத்துங்களுக்காகவும் முல்லை பெரியாருக்கும் கையேந்த வேண்டியது கிடையாது. கிருஷ்ணா கோதாவரிக்காக நம்ம ஆந்திரா கிட்ட கையேந்த வேண்டியது கிடையாது. எல்லாமே நம்ம கிட்ட பெய்கிற மழையை நம்ம தடுப்பணைகள் மூலம் சேமித்துக் கொள்ளலாம். இரண்டாவது வழியில் இதே தண்ணீரை சேமிக்க முடியும். அது ஏரி குளங்களை தூர்வாருகின்ற திட்டம். 42,000 ஏரி இருந்தது, இன்னைக்கு 27,000 ஏரி தான் இருக்கிறது. அந்த 27,000 ஏரிகளை தூர்வாரினாலே இதுலயும் கிட்டத்தட்ட 100-150 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். இதுல அது கூட 10 அடி 20 அடி ஆழெல்லாம் தூர்வார தேவையில்லை. ஒரு மீட்டர், அதாவது இவ்வளவுதான் இருக்கும். 1 மீட்டர்னா இந்த 1 மீட்டருக்கு நீங்க தூர்வாரினாலே, ஏரி குளங்களை தூர்வாரினாலே அந்த தண்ணீரை இதை சேர்த்து வைத்து ஏரியில தண்ணி இருந்ததுன்னா அவங்க கிணத்துல ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்துடும். விவசாயியோட கிணத்துல அந்த ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்ததுன்னா விவசாயம் நல்லபடியா பண்ணுவாங்க. இந்த திட்டத்தின் மூலம் பாத்தீங்கன்னா 100 டிஎம்சி காவேரியில, பாலாறுல 15-20 டிஎம்சி, தென்பெண்ணை ஆறுல ஒரு 30 டிஎம்சி, தாமிரபரணியில 15 டிஎம்சி தண்ணீர், இப்படின்னு ஒரு 150 டிஎம்சி தண்ணீரை நம் தமிழ்நாட்டில் நாமே தேக்கி வைத்துக் கொள்ளலாம். இதுக்கப்புறம் யார்கிட்டையும் தண்ணிக்காக கேட்க வேண்டியதே இல்லை. கிரவுண்ட் ரீசார்ஜ் ஆயிடும், ஏரி குளங்கள்ல தண்ணி இருக்கும். ஆனால் இந்த திட்டங்கள் அந்த வேளாண் பட்ஜெட்ல இருக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். அந்த திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது. அதை
1% தான் செய்ய முடியும். இந்த திட்டங்களில் நிதி ஒதுக்கீடு பண்ணி தான் 1% தான் அந்த நிதி ஒதுக்கீடுக்கு அந்த வேலைகளை செய்ய முடியும். அதே சமயம் இந்த சமயம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ரீசார்ஜும் ஆகாது. ஏரி பாசனம் இல்லை, ஆற்று பாசனம் இல்லை, மழை தண்ணியும் வேகமாக கடலில் போயிடுது. எதை வச்சு விவசாயிகள் விவசாயம் செய்வாங்க? அவங்க நிலத்தடி நீரை நம்பித்தான் இருக்கிறார்கள். நிலத்தடி நீர் இப்போ எங்கே போயிடுச்சு? கிட்டத்தட்ட 100 அடி 200 அடி 800 அடிலாம் சில ஊரில் நிலத்தடி நீர் கீழே போயிடுச்சு. அவ்வளோ பெரிய பைப்பு போட்டால் தான் நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்து அவங்க பாசனம் செய்ய முடியும். அதற்காக தான் விவசாயிகள் இலவச மின்சார திட்டத்துக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இலவச மின்சார திட்டத்துக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயம் தட்கல் முறையில் கிட்டத்தட்ட 65,000 பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 5 ஹார்ஸ் பவர்லேருந்து 15 ஹார்ஸ் பவருக்கு 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க முன்பணமாக எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு செலுத்தி இருக்கிறாங்க. மின்சார வாரியத்துக்கு ஒரு 1,500 கோடி ரூபாயை கடன் வாங்கி காலில் இருக்க கொலுசெல்லாம் விற்று, காதில் இருக்கிற கம்மலெல்லாம் விற்று 2 லட்சம் 4 லட்சம் கட்டி இருக்கிறாங்க. இன்னும் அந்த இலவச மின்சார திட்டம் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. தேர்தல் வந்துருச்சு, அதனால வழங்கவில்லைன்னு சொன்னாங்க. தேர்தல் முடிஞ்சு 2 மாசம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த இலவச மின்சார திட்டத்தை பதிவு செய்த அந்த விவசாயிகளுக்கு வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நிறைய மானியங்களை அறிவித்திருக்கிறீர்கள், நான் பார்த்தேன். ஆனால் இந்த மானியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கர் விவசாயிகளுக்கு தெரியவே தெரியாது. ஒரு 20-30 ஏக்கர் வைத்திருக்கிற விவசாயிகளுக்கு தான் இந்த மானியத்தை பற்றி நன்றாக தெரியும். அவங்க தான் ஒரு 2 வீலர் எடுத்துக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு அவங்க நகர்ப்புறத்துக்கு போயிட்டு விஏஓ பிடிஓ எல்லாரையும் போய் பார்த்து அந்த மானியத்தெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் இந்த 1 ஏக்கர் 2 ஏக்கர் எங்கேயோ குக்கிராமத்திலே மலைப்பகுதியில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மானியத்தை பற்றி தெரிய வாய்ப்பே இல்லை. யாரும் போய் அவங்களுக்கு எடுத்து சொல்லவும் மாட்டாங்க. அவங்க ஒரு பஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அந்த ஊருக்கெல்லாம் ஒரு பஸ் தான் வரும் காலையில். அவன் ஒரு வாட்டி அந்த விவசாயம் அந்த பஸ் ஏறி போயிட்டு திருப்பி அவங்க 2 நாள் உழைப்பு வீணாயிடும். அந்த ஊருக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 108 ஆம்புலன்ஸா எப்போ கூப்பிட்டாலும் வரும். அதுவும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான். இல்லைன்னா பஸ்ஸே கிடையாது, பாதி ஊருக்கு பஸ் வர்றது கிடையாது. நாங்கள் இந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் போடும்பொழுது ஒரு கூட்டத்தை நம்முடைய அரசாங்கம் கூட்டியிருந்தார்கள். 3 மாண்புமிகு அமைச்சர்கள் அங்கே உட்கார்ந்துருந்தாங்க. எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே உட்காந்து சேலத்தில் ஒரு கூட்டம் போட்டாங்க. அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் போடுவதற்கு முன்னாடி ஒரு கலந்தாய்வு கூட்டம். எத்தனையோ விவசாயிகள் கலந்து கொண்டார்கள். அங்கே விவசாயிகள் நிறைய குறைகளை சொன்னாங்க. அவங்க யாருமே அரசியல்வாதிகளாக எங்களை பற்றி எந்த குறையுமே சொல்லலை. அரசு அதிகாரிகளே தான் அவர்கள் குறை சொன்னார்கள். ஏன்னா அந்த மானியம்லாம் அவங்களுக்கு ஒழுங்கா போய் சேரதே இல்லை என்ற குறையை அவங்க அரசு அதிகாரிகள் பேர் தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நாம் களைய வேண்டும். ஏன்னா அந்த மானியங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பணம் அவர்களுக்கு நல்லபடியாக போய் ரீச் ஆகுதா சேருதா என்பதை நாம் கண்டிப்பாக அதை நம்ம பார்க்க வேண்டும். பேரவைத் தலைவர் அவர்களே, என்ன பேரவைத் தலைவர்களே, எனக்கு கொஞ்சம் 12 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. இல்லை, நீங்கள் சொல்ல கருத்துக்கள் எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய கருத்துக்கள். ஆனால் சுருக்கமாக முடிக்கிறீங்க. அப்போ இப்போ இதுதான் விவசாயத்துக்கு நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம். அதற்கு ஒரு முதல் மரியாதை கொடுத்து பட்ஜெட் போட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது விவசாயம் எவ்வளவு முக்கியமோ அதே போல மனித வளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை வேலை வாய்ப்புக்கான அறிவிப்புகள் நிறைய இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர், அப்புறம் தந்தை பெரியார், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா போன்றவர்கள்லாம் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு எத்தனையோ சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தார்கள். அதனால நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் வேலை இல்லை. லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்து விட்டு வெளியில் வருகிறாங்க. அவங்கெல்லாம் எதிர்பார்ப்பது அரசு வேலை தான். அரசு வேலையில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, அதாவது டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு, மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இருக்கிறது, யூனிஃபார்ம்டு சர்வீஸ் எக்ஸாம் சீருடை பணியாளர் தேர்வாணையம், இத்தனை இருக்கிறது. இந்த எக்ஸாம்லாம் எத்தனையோ பேர், ஒரு 3000 போஸ்ட்டுக்கு 30 லட்சம் பேர் எழுதுறாங்க. எழுதிட்டு என்னன்னா 10 வருஷமா அந்த எக்ஸாம் எழுதுறாங்க, பாஸ் பண்றாங்க, அப்புறமா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. பாஸ் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போறாங்க, அப்புறமா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. வேலை கிடைச்சாலும் பணி உயர்வு கிடைப்பதில்லை, பணி உயர்வு கிடைச்சாலும் ஓய்வூதியம் கிடைப்பதில்லை. இது மாதிரி எத்தனையோ குறைகள். அந்த பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவமா இருக்கட்டும், கல்வித்துறையா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், மின்சாரத்துறையா இருக்கட்டும், நகராட்சி, வனத்துறை, எல்லாவற்றிலும் தேர்வு எழுதிவிட்டோ
பணி நிலைப்பு இல்லாமையோ எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அரசு வேலை என்பது அவர்களுக்கு காணல் நீராக தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்ல இருக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோம், அதுவுமே இல்லை. எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஒரு அரசாணையை மட்டும் நான் சொல்லிடுறேன் பேரவைத் தலைவர்களே. அரசாணை 152 ஜிஓ 152 பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகராட்சி தவிர மிச்சம் இருக்கக்கூடிய 20 மாநகராட்சியில பணிகளே கிடையாது, அந்த பணிகளை எல்லாம் ஒப்பந்ததாருக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஜிஓ போட்டிருக்கிறாங்க. அதே போல ஜிஓ 139 479 பேரூராட்சிகளில் அவுட் சோர்சிங் மூலமாக தான் பணி எடுக்க முடியும்னு ஒரு ஜிஓ இருக்கிறது. அதாவது துப்புரவு பணியாளர், ஓட்டுநர், வரி வசூலிப்பாளர், பாதுகாவலர்கள் என்ற நிரந்தர பணியிடங்கள்லாம் ஒரே இந்த ஜிஓலே ஒழிக்கப்பட்டுடுச்சு. 35,000 அரசு பணியிடங்கள் காலியாகி இன்னைக்கு 3,417 அரசு பணியிடங்கள் மட்டும்தான் இருக்குது. இதுலேயே 12,000 வேலையும் இந்த இதில் ஒழிக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 50,000 வேலை இந்த ஒரு 2 ஜிஓல போயிடுச்சு. அரசு வேலை, அரசு உயர்கல்வி நிறுவனங்கள், சுகாதாரத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, மின்சார வாரியம்ல டி பிரிவு பணியிடங்களும் அவுட் சோர்சிங் மூலமா தான் போகுது. அப்படின்னா அவுட் சோர்சிங்னா குத்தகை மூலமாக ஒரு மனிதவள நிறுவனங்களே அந்த வேலையை எடுத்து செய்யலாம். ஆனால் அவங்களுக்கு அரசாங்கம் தான் அவங்களுக்கு பணி கொடுக்குறாங்க. அவங்க வேலையாட்களை அமர்த்தி அந்த வேலை வாங்கி கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்த தொழிலாளர்கள் சந்திக்கும் இன்னல்கள் ஏராளம். பார்த்தீங்கன்னா, இதில் உழைப்பு சுரண்டப்படுகிறது, ஊதியம் சுரண்டப்படுகிறது, மனித உரிமை மீறல் இருக்கிறது, சமூக நீதி, இடஒதுக்கீடு இடமே கிடையாது. இந்த அவுட் சோர்சிங் முறையை கண்டிப்பாக ஒழித்து விட்டு, ஏன் தெரியுங்களா, 100 கோடி ரூபாவோ 150 கோடி ரூபாவோ அந்த நிறுவனங்களுக்கு கொடுத்தீங்கன்னா 12 கோடி ரூபாய் மட்டும்தான் அவங்க சம்பளமாக கொடுக்குறாங்க. மிச்சம் 140 கோடி ரூபாய் என்ன ஃபினாயில் வாங்குறதுக்கும் தொடப்பம் வாங்குறதுக்குமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ என்ன, அது அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒழிச்சிட்டாதான் இடஒதுக்கீடு பாதுகாக்கப்படும், மனித உரிமை மீறலை நம்ம குறைக்கலாம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்தது டெம்பரரி தற்காலிக பணியிடங்கள். அந்த தற்காலிக பணியிடங்களில் 5 வருஷம் பணியாற்றினா அவங்களுக்கு நிரந்தர பணியிடமாக ஆக்கி கொடுக்க வேண்டும். இன்னொரு சொல்யூஷன் இருக்கு. தனியார் நிறுவனங்களில் 80% உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பாலிசி டிசிஷன் சட்டத்தை கொண்டு வந்தால் கண்டிப்பாக அரசு வேலை இல்லைன்னு ஆகிப்போச்சு. அட்லீஸ்ட் தனியார் வேலையிலாவது அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கும். இந்த பாலிசி டிசிஷன் பார்த்தீங்கன்னா, ஆந்திரா, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, ஹரியானாலாம் எடுத்திருக்கிறாங்க. அந்த பாலிசி டிசிஷனுக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது. ஒரு சட்டத்தை போட்டால் கண்டிப்பாக 80% இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை கிடைக்கும். இது ஒரு சொல்யூஷனாக நாங்கள் சொல்றோம். இதை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் 2004 மருத்துவர் அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது நிறைய முன்னேற்றமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் அதற்காக 4 இன்டர்நேஷனல் அவார்ட்லாம் வாங்கினாரு. ஒரு மாற்றத்தை கொடுக்க வேணும், சிஸ்டத்தை மாற்றணும்னா அது மிகப்பெரிய சிக்கல், மிகப்பெரிய போராட்டம் என்பது நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு டொபாக்கோ மாஃபியாவை எதிர்த்து தான் அவர் போராடினாரு. அதற்காக அவருக்கு விருதுகள்லாம் கிடைச்சது. ஸ்டாண்டிங் ஓவேஷன்ல அமெரிக்கால கொடுத்தாங்க. அதே போல யுனைடெட் நேஷன்ஸ்ல WHO அவார்டு 2 வாங்கியிருக்கிறார் மருத்துவர் அன்புமணி. எதற்காக? இந்த கிராமப்புற சுகாதார திட்டத்தை அறிமுகப்படுத்தி 108 ஆம்புலன்ஸ் போன்ற திட்டங்களை கொடுத்ததற்காக WHO உடைய அவார்டை அவங்க வாங்குறாங்க. டோனி பிளேர், அவர் இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர், பில் கேட்ஸ், பில் கிளின்டன் அமெரிக்காவுடைய அதிபர், அதே போல கோய்சுமி சொல்லிட்டு ஜப்பானுடைய பிரதமர், கோஃபி அன்னன் என்ற யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல், இவர்கள் வாங்கிய விருதை மருத்துவர் அன்புமணி இந்தியாவில் வாங்கியிருக்கிறாரு. ரோட்டரி இன்டர்நேஷனல் அவார்ட் ஃபார் போலியோ எராடிகேஷனுக்காக, போலியோ ஒழிப்பதற்காக இந்த சாதனைகள் எல்லாம் அவர் செய்ததற்காக அந்த இன்டர்நேஷனல் விருதை அவருக்கு டெல்லியில் கொடுக்குறாங்க. இத்தனை அவார்ட்களையும் அவர் வாங்கியிருக்காரு. ஆனால் அங்கே டெல்லியில் தான் தெரியும், அது இன்டர்நேஷனலில் தான் அவரை பற்றி தெரியும். இங்கே யாரும் அவருடைய சர்வீஸில் கண்டுக்கவே இல்லை, அதை பற்றி அவர் பெருசாக எடுத்துக்கிட்டதும் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் கீதையில சொன்ன மாதிரி கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற ஒரு விஷயத்துல தான் அவர் பயணிச்சுட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட எல்லாரும் அவர்களுடைய கட்சி தலைவர்களை பற்றி குறுக்கீடுகள் இல்லாமல் உங்களுக்கு 20 நிமிடம் நான் அழைத்திருக்கிறேன். நன்றி தலைவரே, நன்றி சொல்லி முடிச்சிடணும். நன்றி சொல்லி முடிச்சிடுறேன்.
எல்லாருக்கும் அவர்களுடைய தலைவர்களை பத்தி ஒரு நாலு நல்ல வார்த்தை நீங்க பேச நிறைய அனுமதி சொல்லியிருக்கீங்க. கொடுத்தீங்க. நான் ஒரு என்னுடைய மதிப்புக்குரிய தலைவர் அன்புமணி அவர்களை பற்றி நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க. பாட்டாளி அடுத்து நீங்க மக்கள் நன்றி தலைவரை பத்தி அவைக்கு சொல்வதற்காக நன்றி சொல்லி முடிக்கலாம். நன்றி. இறுதியாக ஒண்ணு, சமூக நீதி கணக்கெடுப்பு என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை அறிவிப்பை வெளியிட்டீர்கள். அதற்கு பட்ஜெட் ஒதுக்கி இருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். அதே போல கூட்டுறவு கடன் தள்ளுபடியை எதிர்பார்க்கின்றோம். இலவச மின்சாரத்திற்கு உடனடியாக எதிர்பார்த்திருக்கின்றோம். டாஸ்மாக் மதுக்கடைகளை படிப்படியாக மூடி பெண்களுடைய மகிழ்ச்சிக்கும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும். அதற்கான அறிவிப்புகளையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆல்டர்னேட் ரெவென்யூ பற்றிய முழு திட்டங்கள் வேண்டும். அவுட் சோர்சிங் முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். தற்காலிக பணி செய்பவர்களுக்கு அது நிரந்தர பணியிடமாக ஆக்கி கொடுக்க வேண்டும். தனியார் நிறுவனங்களில் அந்த இளைஞர்களுக்கு 80% வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும். இதெல்லாம் தான் என்னுடைய கோரிக்கை. முக்கியமான கோரிக்கை காவிரி தர்மபுரி உபர்நீர் திட்டத்தை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அது என்னுடைய முக்கியமான கோரிக்கை. நான் வேற எதுவுமே கேட்கல. தர்மபுரி மாவட்டத்திற்கு காவிரி உபர்நீர் திட்டத்தை கொண்டு வாங்க. நான் இந்த 1 லட்சம் கிராமத்துல தான் போய் பயணிச்சுட்டு இருக்கிறேன். கிராமத்துல தான் போயிட்டே இருப்பேன். 1 லட்சம் 2 லட்சம் விவசாயிகளோட கையை போய் பிடிப்பாங்களே, என் கையை பிடிச்சி எனக்கு நன்றி சொல்லுவாங்க. ஏதாவது ஆசையா கையை பிடிப்பாங்க. அந்த கை எப்படி இருக்குமா தெரியுமா இருக்கும் தலைவர்களுக்கு? அப்படி கரடு முரடா ரஃப்பா கரம்பு காய்ச்சி போய் காயம் போயிருக்கும் அந்த கை. ஏன்னா அவங்க சேறு சகதியில் மட்டும் இல்லை, பாறையில் வேலை செய்கிறாங்க. மண்ணிலையும் கடப்பாறையிலையும் மண்வெட்டிலையும் வேலை செஞ்சு கையெல்லாம் அவ்வளோ கரம்பாக இருக்கும். அந்த கையை, அந்த விவசாயிகளோட கைகளை விட்டு விடாதீர்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், நீர்வளத்துறைக்கு கடந்த காலங்களில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதிகளை விட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு அதிக அளவிலான நிதியை ஒதுக்கியுள்ளது. மேலும் ஏரி குளங்களை தனியார் பங்களிப்புடன் தூர்வாரும் பொருட்டு தனியாக அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடையாறு, கூவம், வேளச்சேரி ஏரி, நாராயணபுரம் ஏரி ஆகியவற்றை தூர்வாரும் பணி தனியார் பங்களிப்புடன் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித்துறையில் உள்ள 22,000 ஏரிகளும் நீர்வளத்துறையில் உள்ள 14,000 ஏரிகளும் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மாண்புமிகு உறுப்பினர், என்னுடைய அலுவலகத்துக்கு நீங்களும் உங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வந்திருந்தீங்க. அதை நீங்கள் எல்லாமே மனுவாகவே கொடுத்துருந்தீங்க. ஒரு 2 மணி நேரம் நீங்களும் நானும் எல்லாமே டிஸ்கஷன் பண்ணோம். உங்களை பொறுத்த வரைக்கும் தருமபுரி மாவட்டம் எங்களுக்கும் தான் மாவட்டம். கண்டிப்பாக அந்த விவசாயிகளின் உடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். நீங்கள் ஏன்னா அந்த நீர்வளத்துறைக்கு எப்படியெல்லாம் நீங்கள் சில அட்வைஸ் எல்லாம் பண்ணீங்க. அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடும் கலந்து பேசி மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு மிக விரைவில் நீங்கள் கேட்ட அனைத்து திட்டங்களையும் தருமபுரி மாவட்டத்துக்கு செய்து தரப்படும் என்பதை இந்த அவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பேரவைத் தலைவர் வாயிலாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள்.